என்னங்க இன்னைக்கு சந்தோஷத்துக்கு பிறநாள் வேற நல்ல நாளாக இருக்குது. அதான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கல்யாண காரியத்தை பற்றி பேசலான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கீங்க? நினைக்கிறதுக்கு என்ன மீனாட்சி இருக்கு? என்ன இருந்தாலும் சந்தோஷம் ஒரு வார்த்தை கேட்டுட்டே நீ பண்ணு. அவசரப்படாத. நம்ம காலம் மாதிரி இல்லை, இப்போ உள்ள பிள்ளைங்க வேற. அவன் ஒரு வார்த்தை கேட்டுக்குமா? சரிங்க, நான் வரட்டு அவன்கிட்ட கேட்கணும். இன்னைக்கே கேட்டு இன்னைக்கே ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான். மீனாட்சி இன்னைக்கு கேட்காத, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு கேளு. நல்லதோ கெட்டதோ அவனுக்கு பிறந்தா இல்ல. ஏங்க இப்படியே சொல்லுவீங்க? என்ன என் அண்ணன் பிள்ளை என்ன எதில் குறைஞ்சவா? அழகுலையா, அறிவுலையா, பணத்துலையா? வேற யாராவது கல்யாணம் பண்ணி எப்படி நம்ம பையனை வைக்க தான் போகிறோம். அதுக்கு ஏன் என் அண்ணன் பிள்ளைய கட்டி வைக்கக்கூடாது? இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் அவங்க சின்ன வயசுலேயே அவனுக்கு இவ தான் இவனுக்கு அவள் தான் நம்ம பேசி வச்சது. அதுக்கு இல்லை மீனாட்சி, நம்ம காலம் மாதிரி இல்லை, இப்போ காலம் வேற. அதுதான். என்னடி நீ 3 மட்டும் பிரகாரம் சுற்றிட்டியா என்ன? நான்லாம் சுற்றலம்மா, கால் வலிக்குது. 2 மட்டும் தான் சுற்றினேன். அவன் சந்தோஷம் சுற்றுறான்ல, போதும். இடமடி இல்லை, இடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. அங்கே தள்ளி தான் இரியேன். நான் நடுசில் தான் இருப்பேன். அப்போ தான் நீங்கள் என்ன பேசுறீங்க, அப்பா என்ன பேசுறீங்கன்னு கேட்கும். அங்கே இருந்தால் நீங்கள் பேசுறது கேட்காது, இங்கே இருந்தால் அப்பா பேசுறது கேட்காது. அதான் நடுசில் வந்திருக்கேன். சரி, அது இருக்கட்டு. சந்தோஷுக்கு இன்னைக்கு பிறந்தான்ல, அப்போ கல்யாண விஷயமும் பேசலான்னு இருக்கேன். அம்மா நீ என்ன நினச்சிட்டு இருக்க? ஐஸுக்கும் நம்ம சந்தோஷுக்கும் தான் இன்னைக்கு அம்மா பேசுவீங்க. ஏன் அவன் நல்லா இருக்கிறவங்களும் பிடிக்கலையா? எது வேணாலும் நாளைக்கு பேசுங்க. பாவம் இன்னைக்கு உனக்கு பிறந்தான்ல. நீயும் உங்கள் அப்பாவே மாதிரி தான் பேசுகிற. எதில் ஒத்துமையோ இதில் நல்ல ஒத்துமை தான். போ, அப்போ நாளைக்கே நான் பேசுகிறேன் சந்தோஷ்ட. யாழ்னிக்கா அந்த இருக்காங்கல்ல, அவங்க தானே சந்தோஷோட அப்பா? ஆமாம் சத்தி, அவங்க தான். வா, என்ன ஏதுன்னு கேட்போம். பாவம் நல்ல மனுஷன் கூட. நட்டமையா, என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நேற்று கூட உங்கள் அப்பா வந்தானே வீட்டுக்கு. என்ன இன்னைக்கு ஏதோ விசேஷம், யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னா? ஆமாம், இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதான் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன். சரி ராயி, சரி, நல்லதே நடக்கட்டு. நல்ல சாமி கும்பிட்டுட்டு போ, நல்லது நடக்குமா? அங்கிள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம் தாயி, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அம்மா கையெல்லாம் பரவாயில்லையா? சரியா போச்சா காயம்லாம்? ஆமாங்க அங்கிள், அம்மாவுக்கு இப்போ எல்லாம் சரியா போச்சு. அம்மா இன்னைக்கு வர்றாங்க. வந்துட்டு அந்த அங்கிள்னு பெரிய வெள்ளக்கார தோற இங்கிலீஷ் தான் பேசுவா. மூஞ்ச பேர் மூஞ்ச. அப்படியாம்மா? சரி சரி சரிம்மா, நல்லதே நடக்கட்டு. அட 100 ஐஸ் இங்கே பாருங்க. இப்போ தான் ஐஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஐஸ் தான் ஃபோன் பண்ணுதா? ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாம் ஐஸு, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியம்மா? என்ன தனக்கு பிறந்தாலும் மிஸ் பண்ண ஃபோன் பண்ணியோ? ஆமாங்க அத்தை, ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்காங்க. சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அத்தை. இந்த கொடுக்கேம்மா. இங்கே இல்லை, காரில் எதுவும் இருக்கானே என்னோ தெரியல. இந்த கொடுக்கேனே. திவ்யா இந்த ஐஸ் ஃபோனில் இருக்கா? கொஞ்சம் சந்தோஷத்தை கொடு, பிறநாள் வாழ்த்துக்கள் சொல்லணுமா? சந்தோஷ் எங்கே இருப்பான்னு தெரியாதுமா எனக்கு. அவன் எங்கே நிற்கானு யாருக்கண்டா? காரில் தாண்டி இருப்பான். வெக்கையா இருக்கல, ஏசி போட்டு காரில் இருப்பானா இருக்கும். அந்த ஃபோனை கொண்டு கொடு. இது ஒரு அருவை, காதில் வச்சா நொயின்னு பேசிகிட்டே இருக்கும். பையன் சந்தோஷத்தை கொண்டு கொடுத்துருவோம் ஃபோனை. என்ன ஐஸ் நல்லா இருக்கியா? நின்று எப்படி இந்த கொலை இல்லை, சந்தோஷத்தை கொடுக்குறேன். என்ன யாழ்னி, எனக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களோ? சரி, அப்போ சீக்கிரமே கல்யாணம் சாப்பாடு போடுவேன்னு சொல்லு. ஆமாங்கம்மா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதான் ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, சுற்றி எல்லாரும். என்ன எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சந்தோஷம் மட்டும் காணும். ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிட்டோ? அதுக்குதான் சந்தோஷம் நம்மள வர சொன்னானா? ஒன்றும் புரியலையே. அந்த ரவி வராம்பரு, அவன் பையன் அந்த விஷயத்த காதில் போடு. அவன் முதல் சொல்லட்டும், அவன் நண்பன் தானே, அவன்கிட்ட சொல்லட்டும் முத. அப்புறம் நாளைக்கு நாம பேசிடலாம். எதுக்குங்க இப்படி பயப்படுறீங்க? நம்ம பிள்ளைட்டு நம்ம பேச போகிறோம். இது நம்ம வாயில தான் நம்ம பிள்ளைட்டு சொல்லணும். இன்னொருத்தவங்கிட்ட சொல்லதுக்கு என்ன இருக்குங்க? நான் சொல்லது மாதிரி கேளு மீனாட்சி. அவன் ரவிட்ட சொல்லு, ஒரு வார்த்தையை போட்டு விடு, அவன்கிட்ட பேசிப்பான். சரிங்க, சொல்லுதேன். ரவியண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா ஒரே சர்ப்ரைஸா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து நிக்கீங்க. என்ன சந்தோஷத்தை சொல்லிட்டேனா வீட்டுல? ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா, ஏதோ நீங்கள் சொல்லிடாதீங்க. சந்தோஷ் அங்கே யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க. சந்தோஷம் நான் பார்த்தாச்சு, பேசியாச்சு. சரிங்கண்ணா, நாங்கள் கிளம்புறோம். ரவி இங்கே வாப்பா கொஞ்சம். சத்திய கொஞ்சம் நின்னுக்கோ, என்னன்னு கேட்டுட்டு வரேன். என்னம்மா சொல்லுங்க. ரவி உன்ட ஒரு விஷயம் பேசணும். அதுதான் உன் ஃப்ரெண்டை பற்றி. என்னது சந்தோஷ பற்றியா? என்னவா இருக்கும்? வேற ஒன்றும் இல்லை ரவி, எல்லாம் நல்ல காரியம்தான். எங்கள் அண்ணன் மக ஐஸு தெரியல உனக்கு? என் அண்ணன் மக ஐஸுக்கும் சந்தோஷுக்கும் தான் சின்ன பிள்ளையே கல்யாணம் முடிக்கணும்னு பேசி வச்சுருந்தோம். அதான் அவனுக்கு நீ பிறந்த நாள் இன்றைக்கி பேசலான்னா அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லுவாங்க. அதான் ஓண்ட சொல்லுவேன், சந்தோஷத்தை சொல்லு, ஐஸுக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணம் பேசுறதுக்கு அவங்க மாமா நாள் கழிச்சு வராங்களான்னு. சரியா? நானே சொல்லிடுவேன். அவங்க தான் இல்லை வேணாம், நீ தானே ஃப்ரெண்டு, அதை ஓண்ட சொல்லுன்னு சொல்லுவாங்க.
ஐயோ, இங்க என்ன நடக்கு? ஐயோ, தெரியாம வந்துட்டோம் போல இருக்க இந்த நேரத்துல. என்ன ரவி, சொல்வியே சந்தோஷத்தை சொல்லி நல்லபடியா இந்த இதை நீ தான் முடிச்சு தரணும். ஐயோ, தெரியாம வந்துட்டோமே. என்ன சொல்ல? சந்தோஷம் எங்க போனான்னு தெரியலையே. ஏய் லூசு, அடி வாங்குவ பாத்துக்கோ. என்னெல்லாம் நீ பேசிட்டு இருக்க தாண்ட? உன்னை நேர்ல பார்த்துட்டு உனக்கு அப்புறம் இருக்கு பாரு. என்னது பிறந்தனால என்ன விடுறியா? நல்லா சொல்லுவ. என்ன இவன் இந்த நேரமா பல்ல காணிச்சு பேசணும்? என்ன நடக்குன்னு தெரியாம இவன் பாட்டு பேசிட்டு இருக்கானே. ஐயோ, நான் எப்படி சமாளிக்க போறேன்? சத்யா, அவங்க அம்மா சொன்னது நீ பெருசாக எடுத்துக்காது. அவங்க அம்மா எப்போவுமே இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சந்தோஷ்க்கு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதான் ஏதாவது இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எதுவும் நினைக்காத சத்யா. ஐயோ, நம்ப மட்டும் தெரியலையே. போதும்ண்ணா, போதும், சமாளிக்காதீங்க. அவங்க அம்மா என்னவோ சின்ன பிள்ளையிலே பேசி வச்ச கல்யாணம்னு சொல்லுவாங்க. சந்தோஷ் இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவ்வளோ நாளாச்சு சொன்னதே இல்லை. என்ன டபுள் கேம் விளையாடுறாரா? அப்படிலாம் இல்லை சத்யாச்சே. சந்தோஷம்ல உயிரே வச்சிருக்கான். அவங்க வீட்டில் அப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா இருக்குமோ. சந்தோஷ்க்கு இதை பற்றி எதுவுமே சத்தியமாக தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்கிட்ட பேச சொல்லுவாங்களா சொல்லு? அவன்கிட்டே நேரடியாக பேசியிருப்பாங்களே. என்கிட்ட தானே சொன்னாங்க, நீ பார்த்துட்டு தானே இருந்த சத்யா. இல்லைண்ணா, எனக்கு எதை நம்பக்கூடாதுன்னு தெரியல. என் கண்ணே என்னால் நம்ப முடியலண்ணா. சத்யா, அழாத சத்யா. நீ நினைக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் நடக்கல சத்யா. பயப்படாத, நான் இருக்கேன். கவலைப்படாத சத்யா. அண்ணே நான் இருக்கேன், கவலைப்படாத. இல்லைண்ணா, வேண்டாம். இது எப்படியும் ஒரு பெரிய பிரச்சனையில தான் முடிய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேண்டாம். அவங்க வீட்டில் பார்த்துருக்க பொண்ணே பார்த்து கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள் சந்தோஷ்ட. இப்போவும் பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட தானே பாசம் இல்லாமல் நான் பேசிகிட்டு இருப்பாங்க சொல்லுங்க. இல்லை சத்யா, நீ எல்லாம் தப்பாக எடுத்துக்காத. நான் சந்தோஷம் உன்கிட்ட பேச சொல்கிறேன். அவன் பேசினாதான் உனக்கு புரியும். நான் சொன்னாலும் நீ என்னையும் தப்பாக தான் எப்படின்னு நினைப்ப. வேண்டாண்ணா, வேண்டாம். இனி சந்தோஷம் எனக்கு ஃபோன் பண்ணவே வேண்டாம். ஃபோன் பண்ண சொல்லாதீங்க. நான் சொன்னேனே சொல்லுங்கள். அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்டே பேசட்டும். அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். சந்தோஷம் என்ன ஃபோன் பண்ண சொல்லாதீங்கண்ணா. நான் நம்பரை பிளாக் பண்ணி தான் போட போகிறேன். என்கிட்ட பேச சொல்லாதீங்க. அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்டே பேசிட்டு சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள். சரி சத்யா, தங்கச்சி அழாதம்மா, அழாத. இன்னைக்கு என்னவோ நடக்கக்கூடியது என்னவோ ஆயிட்டேன். ஐயோ. இல்லைண்ணா, எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. நான் கூட இன்னைக்கு கோயிலுக்கு வர வேண்டாம் தான் நினச்சேன். ஏதோ அந்த கடவுளாக எனக்கு இந்த விஷயத்தை என் காதில் கேட்கறதுக்காக தான் என்ன இன்னைக்கு கோயிலுக்கே வர வச்சுருக்காரு போல். சத்யா, தங்கச்சி புரிஞ்சுக்கம்மா. எதுவும் நீ அவசரப்படாத. பேசி எடுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். சந்தோஷ் பாவம், அவங்கள உயிரே வச்சிருக்கான். நீ இல்லாட்டா அவன் என்ன ஆவான்னு எனக்கே தெரியல. என்கிட்ட கூட இப்போ பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு கோயிலுக்கு வர சொன்னேன். அதுக்காக தான் நான் கிளம்பி ஏதாச்சுமா வந்தேன். ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்போ கூட பாருங்களேன், நான் இவ்வளோ தூரம் கிட்ட தான் நிற்கேன். திரும்பி பார்க்குறா பாருங்க. ஃபோன் வந்து நான் ஒரு பாட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ தூரம் நான் வேண்டாதவள் ஆகிட்டேன். என்ன சரி, இருக்கட்டுண்ணா, இருக்கட்டும். இவன் ஒருத்தன் இந்த நேரமா பல்ல காணிச்சிட்டு கிடப்பான். ஐயோ, அவனை எப்படி கூப்பிட? பேச்சில் ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துட்டு இருக்க. சத்யா, அண்ணன் சொல்லுங்க கேளு. அண்ணனை நம்பவே இல்லை நீ. என்ன நம்பவே இல்லாமா நீ? சொல்லு. சந்தோஷ் உன்னை கைவிட மாட்டான், கவலைப்படாத. சந்தோஷ் நீ இல்லாட்டா அவன் என்ன ஆவான்னு எனக்கே தெரில. அவன் அந்த ஸ்டேஜில் இருக்கான். இங்கே இருக்கான்னு தான் பேர். அவன் மனசு ஃபுல்லாக உன்கிட்ட அங்கே தான். அதனால புரிஞ்சுக்கோ சத்யா. எதுவும் தப்பாக எடுத்துக்காத. அவங்க அம்மா பேச வச்சு நீ எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிடாதம்மா. இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியுமா. அதுக்கப்புறமா நீ அப்புறம் ஃபோன் பண்ணி பேசிக்கோ. இல்லைண்ணா, வேண்டாம். ஃபோன் பண்ண சொல்லாதீங்க தயவு செஞ்சு. நான் அப்போ போகிறேண்ணா. நான் இன்னைக்கு ஈவினிங் நாகர்கோவில் கிளம்புனாலும் கிளம்பிடுவேன். அவர்கிட்ட சொல்லிடுங்க, எனக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லிடுங்கண்ணா.
எனக்கு பெரிய உதவி நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சா இந்த இதை சொல்லிடுங்க. எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. சரிங்க, நான் போயிட்டு வர்றேன். சரி, சந்தோஷ்ட இன்னைக்கு இதை பற்றி எதுவும் சொல்லாண்டாம். பாவம் ஒன்று பிறந்த நாள், நாளைக்கே சொல்லிக்கலாம்.